விதி அதிமுகவில் ஒரு புதிய கூட்டணி குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது கூட்டணி ஆட்சியா கூட்டணி அரசா என்பது தொடர்பாக அமித்ஷா அளித்த பேட்டி மீண்டும் சர்ச்சைக்குரிய பொருளாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை சென்னையில் அறிவிக்கும் போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றார். மதுரையிலும் அமித்ஷா அதே துணையில் பேட்டியை அளித்தார். இப்போது அளித்துள்ள பேட்டியிலும் அதிமுக பாஜக கூட்டணி அரசு ஏற்படும், அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பாஜக அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்ற துணையில் அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் பெயரையே அவர் குறிப்பிடாதது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுகிறாரா? புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என பல்வேறு கேள்விகள், குழப்பம், குளறுபடிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அமித்ஷாவின் இந்த புதிய பேட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராஜேந்திர பாலாஜி அளித்த பேட்டியில் மற்றொரு புதிய கருத்தையும் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் விஜய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். இதனால் அதிமுக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி விலகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக விலகினால் இப்போது விஜய் கட்சியும் அங்கு சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். தற்போது இந்த பிரச்சனை தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம். இப்போது இந்த அமித்ஷா அளித்துள்ள பேட்டியின் அந்த உள்ளடக்கம், அந்த கருத்து, அதன் பின்னணி என்னவா இருக்கும் சார்? எடப்பாடி எங்கேயும் பெயர முடியாது. 4வது இடம் டெபாசிட்டி இழந்து சீமான் கட்சியோட கீழே போனாரு. ஈர்ப்பு சக்தி அற்றவர், ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்றவர். 20% ஓட்டை எடுத்திருக்கிறாரு. எங்க கிட்ட லாக் ஆயிட்டாரு. நம்ம கிராமத்துல சொன்ன மாதிரி தொண்டையில குத்தின முள்ளு மாதிரி இருக்கும். எடுத்து போடவும் முடியல, விழுங்கவும் முடியாத நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதனால எங்க டான்ஸுக்கு அவர் வந்துதான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில கூட்டணி ஆட்சிங்கிறத அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுல விஜயும் எங்க கிட்ட தான் இருக்கிறாரு. விஜய் வருங்காலத்துல எங்கள் எண்ணப்படிதான் அவர் செயல்படுவாரு, நாங்க பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி விஜயும் தங்கள் பக்கம் இருக்கதாட்டு அமித்ஷா தன் பேட்டியில கூறியிருக்கிறாரு. எடப்பாடிக்கு பெரிய செக்க அமித்ஷா இதுல வச்சுட்டாரு. குறிப்பா அவர்கள் RSS விழாவில அதிமுகவினுடைய 2வது பெரிய தலைவரான வேலுமணிய மோகன் பகவத் விழாவில் கலந்து கொண்டதிலே அந்த இடத்துக்குள்ள அதிமுகவுக்குள்ள அடுத்த கட்ட அரசியல் வேலுமணி வர்சஸ் எடப்பாடி ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா, வேலுமணி சிஎம் கேண்டிடேட்டா என்ற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிட்டு என்பதை நாம் உணரலாம். என்றாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பணம் செலவழிக்காம அவரை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டுகள் தான் 20% வாக்குகள். அவர் சிஎம் கேண்டிடேட், அவருங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாரு. கட்சிக்காரங்க அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லுவாங்க. எனிவே இந்த இடத்துக்குள்ள தோத்து போன 2 அணிகளர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதிமுகவும் தோத்து போய் பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தாங்க. நெல்லையில டெபாசிட் இழந்தாங்க, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தாங்க, தேனியில இழந்தாங்க, தென்சென்னையில 3வது போனாங்க, கோயம்புத்தூர்ல 3வது, வெள்ளூர்ல 3வது. இப்படி பலகீனம் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல அடையாத மிகப்பெரிய பலகீனத்தை அதிமுக அடைஞ்சது. மற்றும் புதுச்சேரியில அதிமுக முதல் இரட்டைலை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடத்துல பிஎம் கேண்டிடேட் இல்லாததுனால அவங்க 4வது போனான்னு சொல்ல முடியாது. பிஎம் கேண்டிடேட் இல்லாத இன்னொரு கட்சி அங்க 3வது வந்திருக்குன்னு சொல்லும் போது அதிமுகவின் பலகீனத்தை பயன்படுத்தி பாஜக தங்களுடைய அரசியலை செய்கிறார்கள். மேலும் இதுல இன்னொரு விஷயமாட்டு அந்த ஜெனரல் செக்ரட்டரி தேர்வு தொடர்பாக தேர்தல் ஆணையத்துல ஒரு வழக்கு இருக்குது. அதுல இரட்டை தலைமை தான் மீண்டும் செல்லுபடியாகும், பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்ற ஒரு வழக்க ஓபிஎஸ் கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பா தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை என்ன நீதிமன்றத்துக்குள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையில இந்த வழக்க தேர்தல் ஆணையம் 4 வாரத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் 8-10 வாரமாகியும் அந்த வழக்கை தேர்தல் ஆணையம் முடித்து வைக்கவில்லை, நீதிமன்றமும் அதில் தலையிடவில்லை. அப்ப இந்த வழக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடிதான் இரட்டை கையெழுத்து இரட்டைலையா அல்லது ஒற்றை கையெழுத்து எடப்பாடிக்கான இரட்டைலையா என்பது முடிவு செய்யப்படும் என்று தெரிய வருகிறது. இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில் பாஜக தன்னுடைய அரசியலை இங்கு செய்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். இது எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர், பல களங்களை கண்டவர், சிறந்த ராஜதந்திரி. இவ்வளவு நாட்களாக அதிமுக இன்னும் போய்விடும், அண்ணா போய்விடும் என்ற சூழ்நிலையில் ஒரு நிலையான ஆட்சியை குறித்தவர். இதர் எடப்பாடியார் எலெக்ஷன் என்று நான் சொன்னது போல் ஒரு நிலையான ஆட்சியை கவுண்டர் பண்ணுவார் என்ற அடிப்படையில் அதை எதிர்கொண்டவர். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார். இந்த நெருக்கடியிலிருந்து பல திறமையும் வித்தக தன்மையும் கொண்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்ப விஜய் வந்து ராஜேந்திர பாலாஜி இப்ப சற்று முன்பு அளித்த பட்டியல விஜயே எங்கள் கூட்டணியில் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு இவரும் சொல்லியிருக்காரு சார். அவரு விஜய் இப்ப தனித்து நிற்பாரா அல்லது இந்த பக்கம் போவாரா? கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் பார்த்தாரு. விக்கிரவாண்டியில விஜய் வெற்றி வேட்டு செல்லாத நோட்டுன்னு லெப்ட் ஹேண்டிலே உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாரு. கள்ளக்குறிச்சியில விஜய் அங்க பெய்யும் போலிங் அதிகமாச்சு, தென் திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்ப விஜய்க்கு இன்னும் பலம் நிரூபிக்காத விஜயால ஓட்டை யாரையும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாதுங்கிறத விக்கிரவாண்டியை நிரூபிச்சிடுச்சு. அப்ப விஜய் வச்சு அந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் நடக்கிற காரியமா தெரியல. அஜித்தை வச்சியோ விஜய் வச்சியோ சிவகார்த்தியனை வச்சு எல்லாம் பூச்சாண்டி காட்ட முடியும்னு நான் கருதல. அது பலம் நிரூபிச்ச ஒருத்தர் விஜய் 2024 ஒரு 8% 10% நிரூபிச்சிருப்பாருன்னா அவரை காட்டி பிஜேபியோட எங்களுக்கு விஜய் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். பாம்பா பழுதானு தெரியாத அன்டெஸ்டட் நாட்புரோட விஜய் வச்சு எல்லாம் பிஜேபி வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் யாரும் மேல போறதில்ல. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி பல இடங்கள்ல நாம் தமிழர் சீமானோட கீழே போனது ப்ரூவ்டு. விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். சீமானை விட கீழே விளவங்கோடுல எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாம ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாம 3% போனது ப்ரூவ்டு மேட்டர். நெல்லையில் 8% போனது ப்ரூவ்டு மேட்டர். திருநெல்வேலியில ராமநாதபுரத்துல 9% போனது ப்ரூவ்டு மேட்டர். நீங்க பலகீனமா இருக்கீங்க. உங்க பலகீனத்தை அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் விஜய் வச்சு எல்லாம் இனிமேல் சமாளிக்க முடியுங்கிறது ஊடகத்துல பாஜக மேல வன்மம் கொண்ட ஒரு சிலர் வேணா அதை பார்த்து சந்தோஷப்படலாமே தவிர நடைமுறையில் அது சாத்தியம் இல்லைங்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது என்றே நான் கருதுகிறேன். ஓகே, இபிஎஸ்ல தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க வேலுமணின்னு சொல்றீங்க. ஆனா செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு எதுவும் இருக்குமா சார்? ஒருவேளை அதிமுக உடைந்தால் அதற்கான வாய்ப்புகள் ஈடுபடுவாங்களா பாஜக? அங்க பெரிய ஆளு இபிஎஸ் தான். நம்ம காலேஜ் பேட் எஸ்எஸ் பேட் அவர் தான் ஒரு ஆட்சியை இது பண்ணாரு. 2 எலெக்ஷன் நடத்திருக்கிறாரு, இடைத்தேர்தலை நடத்திருக்கிறாரு. 2021 முன்ன ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருந்து இடைத்தேர்தலை நடத்தி கட்சியோட ஆட்சியை காப்பாத்திருக்காரு. அதனால எடப்பாடிக்கு மெரிட்டையும் நாம புறந்தள்ளி விட்டு தூர தூக்கிட்டு பேசுறதும் சரியா இருக்காது. பட் பாஜக இரட்டை தலைமைங்கிறத நாங்க மீண்டும் கொண்டு வருவோம். சிஎம் கேண்டிடேட்டா செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வரலாம், வேலுமணிக்கு வாய்ப்பு வரலாம்னு ஆசையை காட்டுறாங்க, தூண்டில போடுறாங்க. ஓகே சார், நன்றி சார். இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோட பேசுவதற்கு மிக்க நன்றி.